சரி, அப்ப அந்த பேப்பர் எடுக்கணும். பேப்பர் செஞ்சா இருக்கீங்க எல்லாரும் 2 பேரும்? ஆமா சார். ஆமா சார். செஞ்சு அனுப்பியிருந்தீங்களா எனக்கு 2 பேருமே? பார்ட் 2 அனுப்பல சார். பார்ட் 2 அனுப்பு. பார்ட் 2 செய்யல நம்ம. பார்ட் 1 மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல. பார்ட் 1 செஞ்சிருக்கீங்க தானே, செய்யாமலே? இதுக்கு செஞ்சிருக்கீங்களா பார்ட் 1 மட்டும் ஆச்சு? ஆமா சார், பார்ட் 1 செஞ்சிருக்கோம். முதலாவது கேள்வி 2023 கேட்ட பேப்பர் தான் போட்டிருந்தேன். ஆமா சார். முதலாவது கேள்வி, வணிகம் ஒன்றினை பாதிக்கும் சூழல் காரணிகள், அதாவது வணிகம் ஒன்றினை பாதிக்கும் சூழல் காரணிகள், அவற்றுக்கான மாறிகளும் கீழே தரப்பட்டிருக்கான். இது பொருத்தமான மாறிகள் என்ன செய்யணும் அப்படின்னா இனங்கால செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எப்படி வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபோர்த் டைம், அதாவது ஃபோர்த் டைம் தேர்ட் டைம்ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸாம் பேப்பர் நாங்கள் ரெடி பண்ண எக்ஸாம் பேப்பர் இருக்கோம். செகண்ட் டைமுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இல்லை, என்ன செய்யணும்னா எஃப்டபிள்யூசி எடுத்து அதில் ஈஸியாக வந்து இருக்கிறது என்ன செய்யணும்னா அனுப்பிவிடும். சரியா? அப்போ அடுத்து தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் வரப்ப நம்ம என்ன செய்யணும்னா அது வந்து நான் எடுத்த பேப்பர் என்ன செய்யணும்னா சரியா? இல்லாட்டி உங்களுக்கு நான் பேப்பர் எடுத்துடலாம். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் ஒன்று இல்லை. இன்னைக்கெல்லாம் காலையில இருந்து என்ன செய்யுதுன்னா முதல் கிளாஸ் 7 மணி முடிச்சு 7 மணி முடிஞ்சதோட உங்களுக்கு லிங்க் போட்டு 8 மணிக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் ஒன்றும் இல்லை, இல்லாட்டி என்ன செய்யணும்னா பேப்பர் எடுத்துடலாம். பேப்பர் எடுக்க டைம் தான் நான் எடுத்து என்ன செய்யணும்னா இல்லை அப்படின்னா இது என்ன செய்யணும்னா உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம தேர்ட் டைம்ல என்ன செய்யணும்னா பேப்பர்ஸ் வந்து எடுத்து, அதாவது நான் எடுத்த பேப்பர்ஸ் வந்து செய்யணும். சரியா? முதலாவது சூழல் காரணிகள் 5 கொடுத்திருக்காங்க. அதே சூழல் காரணிகளுடன் தொடர்புடைய மாறிகளும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. முதலாவது சூழல் காரணி கொடுத்திருக்காங்க அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் காரணி. அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் காரணி அப்படின்றது எதுக்குள்ள வரும் பாருங்க, வரி மற்றும் நாணய கொள்கை வீதம். அதாவது பொருளாதார சூழல் காரணி வரி அப்படின்றது ஒரு சட்ட சூழல், ஏன்னா வரி விதிக்கிறது அப்படின்றது ஒரு சட்ட சூழலுடன் தொடர்புடையது, வரி சட்டம் அப்படின்றது. அதே போல பொருளாதார சூழல் காரணி அப்படின்றப்ப நாணய கொள்கை என்னன்னா ஒரு பொருளாதாரத்துடன் தொடர்புடையது. ஆகவே அது பொருளாதார சூழல் காரணி. முதலாவது எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா டி. சரியா பாருங்க. அதுல எதுவும் டவுட்? அடுத்து தொழில்சார் மற்றும் நுட்பம் சூழல், அதாவது தொழில்சார் மற்றும் நுட்ப சூழல் அப்படின்னு இருக்கு. தொழில்சார் மற்றும் நுட்ப சூழல் அப்படின்றது கூட எது உள்ளடங்கும், கணக்கீட்டு நியமங்கள் உள்ளடக்கப்படும். நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் சட்டத்திட்டங்கள் என்ன செய்யப்படும் உள்ளடக்கப்படும். பாருங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமன சட்டம் அப்படின்ட்டு ஏ, அதாவது 2வதுக்கு ஏ அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்கணும். அடுத்து சட்ட சூழல் காரணி, சரி 2வது தொழில்சார் தொழில் மற்றும் நுட்பசார் சூழல் காரணிகளுக்கு வந்து கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் நுட்பங்கள் இ அப்படின்ற ஆன்சர். சரியா? அதை கொடுத்தீங்க 2வதுக்கு இ ஆன்சரை கொடுத்தீங்க. ஆமா சார். ஓகே. சட்ட சூழல் காரணி, சட்ட சூழல் காரணி அப்படின்னா கணக்கீட்டு கணக்காய்வு சட்டம் அப்படின்றதுக்குள்ள வரும். கணக்கீட்டு கணக்காய்வு நியமன சட்டம். அப்ப சி, அதாவது 3வதுக்கு ஏ ஆன்சர், 3வதுக்கு ஏ. அடுத்து சமூக கலாச்சார சூழல் காரணி, சமூக கலாச்சார சூழல் காரணி எது வந்திருக்கணும் அப்படின்னா சனத்தொகை பால் வேறுபாடு அப்படின்றது வந்திருக்கணும். சரியா? அப்ப 4வதுக்கு பி, தொழில்நுட்ப சூழல் காரணிக்கு எது வந்திருக்கணும், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்திருக்கணும் தொழில்நுட்ப சூழல் காரணிக்கு. பாருங்க முதலாவதுக்கு பி, முதலாவதுக்கு டி, அடுத்து 2வதுக்கு இ, ஒரு டிஇ. சரியா? அடுத்ததுக்கு ஏ, 3வதுக்கு ஏ, 4வதுக்கு பி, 5வதுக்கு சி. அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 5வது ஆன்சர். பாருங்க அந்த 5வது ஆன்சர் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கான்ட்டு இருக்கா? இல்ல சார். ஓகே. அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க, வாணிஜா என்பவர் தனது வியாபாரத்தில் பெற்ற கடனுக்கான மாதாந்த தவணை கட்டண கொடுப்பனவாக 1,00,000 தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தியுள்ளார். தவணை கொடுப்பனவை உள்ளடங்கியுள்ள வட்டி 25,000 கொடுக்கல் வாங்கல்களின் தேறிய விளைவினை காட்டும் சமன்பாடு. அதாவது இந்த கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய தேறிய விளைவை காட்டக்கூடிய சமன்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி வரும், ஏ சமன் சி சதே அப்படின்ற கணக்கீட்டு சமன்பாடு என்ன செய்யணும்னா வரும். சரியா?
இப்ப இந்த கணக்கீடு சமன்பாடுல பதிவு சொல்ற முறையத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கிறாங்க. முதலாவது பாருங்க, வாணிஜா அப்படின்றவர் மாதாந்த தவணை கட்டணம் எவ்வளவு கொடுக்குறாரு? 1,00,000. அதுல 25,000 வட்டியா. அப்ப தவணை கட்டணம் அப்படின்றது 2 பகுதிகள் உள்ளடக்கிருக்கும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். ஒண்ணு 2 பகுதிகள் உள்ளடக்கிருக்கு. முதலாவது பகுதி என்ன அப்படின்னா, சரி இப்படி பார்ப்பேன், தவணை கட்டணம் சமன் தவணை கட்டணம் சமன் வட்டி பிளஸ் நடைமுறை பகுதி. இது ரெண்டையுமே உள்ளடக்கியது தவணை கட்டணம். தவணை கட்டணம் சமன் வட்டி பிளஸ் நடைமுறை பகுதி. இது ரெண்டையும் உள்ளடக்கியது தான் தவணை கட்டணம். அப்ப இதுல பாருங்க, இந்த நடைமுறை பகுதியை, இந்த தவணை கட்டணம் தெரியுமா? இந்த தவணை கட்டணத்தை நீங்க எப்பயுமே சொத்துல மைனஸ் பண்ணுவீங்க, வட்டியை உரிமையாண்மையில மைனஸ் பண்ணுவீங்க, நடைமுறை பகுதியை பொறுப்புல மைனஸ் பண்ணுவீங்க. அதை நீங்க என்ன செய்ய அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க. அது ஏன் மைனஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, SLFR 15 SLFR 16 குத்தகை படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிய வரும். அப்ப இன்னைக்கு தேவைப்படாது. அது என்ன செய்யணும்னா SLFR 16ஓட தொடர்புடையது. அது என்ன செய்யணும்னா கம்பெனி படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுல இருக்க தவணை கட்டணம் அப்படின்ற அமௌண்ட்டை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சொத்துல குறைப்பீங்க. ஏன்னா காசா செலுத்துற அமௌண்ட் எவ்வளவு? 1,00,000. அந்த 1,00,000 என்ன செய்வீங்க அப்படின்னா சொத்துல குறைப்பீங்க. சரியா? ஏன்னா காசு வெளியே போகுது. அதே போல இந்த வட்டி எவ்வளவு? 25,000. வட்டி அப்படின்றது செலவு. ஆகவே செலவு என்ன செய்யும்? உரிமையாண்மையை குறைக்கும். ஆகவே அது செலவுல குறைக்கிறோம். அப்ப நடைமுறை பகுதி எவ்வளவு வரும் அப்படின்னா 75,000 அப்படின்னு வரும். அப்ப இந்த 75,000 நடைமுறை பகுதி என்ன செய்யும் அப்படின்னா கடன்ல ஒரு துண்டு என்ன செஞ்சோம்னா குறைச்சிடும். அப்ப சொத்துல என்ன செய்யும்? 1,00,000 குறையும். 25,000 என்ன செய்யும்? உரிமையாண்மையில குறையும். அதே போல பொறுப்புல என்ன செய்யும் அப்படின்னா 75,000 குறையும். பாருங்க, அது விளங்கி இருக்கான்ட்டு. விளங்கியிருக்கா? ஆமா சார். அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 5வது ஆன்சர். ஓகே. அடுத்து பின்வரும் எண்ணக்கருக்களில் எது வருடம் ஒன்றில் சரக்கிருப்பினை கிரயத்திலும் தேறிய தேரத்தக்க பெறுமதியில் ஆக குறைந்த பெறுமதியின் அடிப்படையை வழங்குகின்றது. அதாவது தேறிய தேரத்தக்க பெறுமதி, அதாவது தேறிய நிகர பெறுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரயமும் தேறிய நிகர பெறுமதியில எது குறைவான பெறுமதியோ அந்த பெறுமதி அளவீடுறதுக்கு அடிப்படை வழங்கும் எண்ணக்கரு எதுனா பாதுகாப்பு எண்ணக்கரு. சரி, அதை அளவீடுறதுக்கு அடிப்படை வழங்கும் எண்ணக்கரு பாதுகாப்பு எண்ணக்கரு. சரி, எண்ணக்கரு படிச்சிருக்கீங்களா? இல்ல சார். ஓகே. அப்ப அது பாதுகாப்பு என்ன கருக்கள்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. சரியா? அப்ப அது பாதுகாப்பு என்ன கரு அப்படின்ற ஆன்சர் என்ன செய்யும்? பாதுகாப்பு என்ன கரு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு? 3வது ஆன்சர். சரியா? நீங்க பாடம் படிச்ச பிறகு உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரிய வரும். நீங்க செகண்ட் டைம் எழுதுறீங்கன்னா இது படிச்சிருக்கானுமே. செகண்ட் டைமுக்கு எத்தனை பாடம் வரைக்கும் படிச்சிருக்கணும்? செகண்ட் டைம்ல தேர்ட் டைம் தான் செய்ய போறீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் டைமுக்கு 12th ஃபுல்லா முடிச்சிருக்கணும். சரி, அப்படி இதை முடிச்சிருக்கணும். அப்புறம் படிச்சவங்களா இருக்கும். முதலாவது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு, 3வதுக்கு முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு அப்படின்ற 3வது ஆன்சர். அதாவது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு அல்லது பாதுகாப்பு எண்ணக்கரு. அடுத்து பவித்ரா வணிகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மீதிகள் பின்வருமாறு. பவித்ரா வணிகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மீதிகள் வருமாறு. இல்ல கேட்கறது என்ன அப்படின்னா அழிவடைந்த இருப்பின் கிரயம் தீயழிவு நட்டத்தின் பெருமதியின் முறை குறிப்பிருக்கு. அதாவது அழிவடைந்த இருப்பு எவ்வளோ, தீயழிவு நட்டம் எவ்வளோ அப்படின்றது. இருப்பு நட்டம் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, இருப்பு சீராகம் படிச்சிருக்கீங்களா? பதிவுசிக்க படிச்சிருக்கீங்களா இருப்பு சீராகம்? யாரு பெஸ்ட் வேணும்? ஓகே, அப்ப பார்ப்போம். எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி பாருங்க. ஒரு ஆள் படிச்சிருந்தாங்க அந்த கேள்வி பாருங்க. அதுல முதலாவது கொடுத்திருக்காங்க வியாபார கொடுமதிகள் சரக்கிருப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் காலப்பகுதிக்கான விற்பனை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. செலுத்திய காசு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதாவது கொடுத்தவருக்கு செலுத்திய காசு கொடுத்திருக்காங்க. கிரயத்தில் 25% லாபம் வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா விற்கிறாங்க. கிரயத்துல 25 லாபம் வீதம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க. சரி, இதுவரைக்கும் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நிறுவனத்துல எவ்வளவு இறுதி இருக்கு அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இறுதி இருப்புகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அடிவடைஞ்சு இருக்கு. அப்ப இந்த நிறுவனத்தை எவ்வளவு இறுதி இருப்புகள் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதலாவது நம்மளுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா கொள்வனவு எவ்வளவுன்னு தெரியணும், ஆரம்ப இருப்பு எவ்வளவுன்னு தெரியணும். அதே போல வெளித்திருப்பம் வந்தா வெளித்திருப்பம் தெரியணும், ஒற்றுமை கூலி இருந்தா ஒற்றுமை கூலி தெரியணும். அதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரே ஒரு பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது இறுதி இருப்ப மட்டும். சரி, ஏன்னா விற்பனை கிரயத்துக்கு ஃபார்மட் எப்படி? ஆரம்ப இருப்பு
ஆரம்ப இருப்பு அதோட என்ன செய்வீங்க, கொள்வனவு இருந்தா கூட்டுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் இறுதி இருப்பை கழிப்பீங்க. சரியா? இப்படித்தான் நார்மலா ஒரு வருமான கூறு, அதாவது விற்பனை கிரை கணிப்பீடு செய்வீங்க. வெளித்திருப்பம் இல்லாத சந்தர்ப்பம் வெளித்திருப்போமோ அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா இருப்பு நட்டங்களோ இல்லாத சந்தர்ப்பத்துல நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க விற்பனை கிரை கணிப்பீட்டுல. இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த இறுதி இருப்பை மட்டும் கணிப்பீடு செய்யணும் அப்படின்னா இறுதி இருப்பு மட்டும் தான் ஏதாவது ஒரு தெரியா கணியத்தை தான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா கணிப்பீடு செய்ய முடியும். அப்ப மிச்சம் இருக்கிறதுல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு தெரியா கணியம் இருக்கும், மிச்சமெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கலாம். முதலாவது இதை சமப்படுத்தி, அதாவது இன்னைக்கு நான் ஆரம்ப இருப்போட கொள்வனை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சு வர விற்பனை கிரை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். விற்பனை கிரை எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க, விற்பனை வீதத்துல லாபம் கொடுத்துருக்காங்க. கிரயத்துல எவ்வளவு வீதம் லாபம், 25%. ஆனா விற்பனை பெறுமதி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. விற்பனை பெறுமதி கொடுத்துருக்காங்க 3,50,000. அதாவது விற்பனை பெறுமதி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3,50,000 விற்பனை பெறுமதி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல கிரயத்துல எவ்வளவு வீதம் லாபம் வைக்கிறாங்கன்னா 25%. சரியா? இப்ப இந்த விற்பனை விலை அப்படின்றது எப்படி தீர்மானிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த விற்பனை விலை எப்படி தீர்மானிச்சிருப்பாங்க அப்படின்னா விற்பனை சமன் விற்பனை கிரயம் பிளஸ் லாபம், இது ரெண்டையும் சேர்த்தது என்ன இருக்கும், எனக்கு வந்திருக்க விற்பனையா இருக்கும். சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா விற்பனை வீதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது சரி விற்பனை கிரயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். அப்ப விற்பனை கிரயத்தை நீங்க கண்டுபிடிக்கிறப்ப நீங்க எதை கண்டுபிடிக்க போறீங்களோ, உதாரணத்துக்கு விற்பனை கிரயம்னா விற்பனை கிரயம் அல்லது கொள்வனவுனா கொள்வனவு, அதே போல உற்றுமை கூறினா அதாவது மொத்த சம்பளம்னா மொத்த சம்பளம். இதுல நீங்க எதை கண்டுபிடிக்க போறீங்களோ அதை எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க எதை ஆன்சரா எடுக்க போறீங்களோ அதை எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா 100% அப்படின்றது இருக்கணும். சரியா? அப்ப நீங்க இன்னைக்கு என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க, விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப விற்பனை கிரயத்தை 100% நடிங்க. 100%. எதை நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டுபிடிக்க போற ஆன்சர் 100% அப்படின்றது இருக்கணும். அதாவது சதவீதத்துல இருக்கணும். ஏன்னா சதவீதத்துல கணக்கு வச்சாலும் ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்ப சதவீதம் அப்படின்றப்ப லாப சதவீதத்துல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க விற்பனை கிரயம் என்ன செய்யணும் அப்படின்னா சதவீதத்துல எடுப்பீங்க. எதை கண்டுபிடிக்கிறீங்களோ அது சதவீதம். உதாரணத்துக்கு நான் நீங்க விற்பனை கிரயத்தை தான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப விற்பனை கிரயம் 100%. அதோட என்ன செய்யும் அப்படின்னா லாபம் எவ்வளவு வீதம், 25%. லாபம் 25%. மொத்த வீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 125%. அப்ப விற்பனை அப்படின்றது எத்தனை வீதம், விற்பனை அப்படின்றது 125%. விற்பனை சமம் 125%. இந்த 125% விற்பனை தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு கொடுத்திருக்காங்க. விற்பனை 3,50,000 கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது 125% விற்பனை தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்ன செய்யலாம் அப்படின்னா 125% பிரிச்சீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், ஒரு வீதத்துக்கான விற்பனை எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு வரும். சரியா? ஒரு வீதத்துக்கான விற்பனை எவ்வளவு அப்படின்றது வரும். அந்த ஒரு வீதத்துக்கான விற்பனையை நீங்க 100 வீதத்தால பெருக்குனீங்க அப்படின்னா 100 வீதத்துக்கான விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு வரும். ஏன்னா நீங்க 100% அப்படின்றது விற்பனை கிரயத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப விற்பனை கிரயத்தை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு 100% விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது வந்துடும். சரியா? 125% விற்பனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 125%க்கான விற்பனை பெறுமதி 3,50,000 கொடுத்துருக்காங்க. அதை 125ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு வீதத்துக்கான விற்பனை எவ்வளவுன்னு வரும். அதை நீ கிரயத்தால பெருக்குனீங்க, அதை 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு விற்பனை கிரயம் வரும். ஏன்னா விற்பனை கிரயத்துக்கு தான் 100% எடுத்தோம். அப்படி இல்லை 25ஆல பெருக்குனீங்கன்னா லாபம் எவ்வளவு அப்படிங்கிறது வரும். இப்ப நான் என்ன செய்யறேன், 100% பெருக்கிறேன். சரியா? பாருங்க இது வரைக்கும் விளங்கியிருக்கான்ட்டு விளங்கியிருக்கா? யாரு இமேஷா விளங்கியிருக்கா? சதுர்ஷிகா, தில்ருக்ஸி? ஆமா சார். ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா 125% எடுத்துட்டோம். இப்ப இதை பிரிச்சு சுருக்கி எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சுருக்கினா எவ்வளவு வருது, 350 125 பாருங்க. 2,80,000 பாருங்க. 2,80,000 தானே. அதாவது 350ஆல பிரிச்சு, அதாவது 350 125ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்கினா 2,80,000. சரி 2,80,000. அப்ப 2,80,000 அப்படின்றது உங்களுக்கு வந்து விற்பனை கிரயம். சரியா? அப்ப இந்த விற்பனை கிரயத்தை என்ன செய்யுங்க, இந்த இடத்துல பிரதிட்டு செய்யுங்க. விற்பனை கிரயம் 2,80,000. சரியா? கணக்கை சுருக்கி என்ன செஞ்சோம் அப்படின்னா விற்பனை கிரயம் எடுத்துட்டா 2,80,000
2,80,000. எனக்கு ஒரு சின்ன டைம் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ வெளிக்கொண்டுமே கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் इंग्लिश मीडियम है ना मैं डायरेक्ट कराऊंगा मैसेजेस डालते हैं ना बरंगो मैसेजेस डालते हैं ना வாட்ஸ்அப் ஓ வசிகா கிளாஸ்ல இருக்கேன் கடுப்பு எதுக்கு இருக்காங்க சரியா கிளாஸ்ல இருக்கேன் மணி அப்பா இருக்கும் இந்த போன கம்ப்யூட்டர் வந்து ஒன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ண லெஃப்ட்ல ரெக்கார்டிங் நடக்குது கரண்ட் அடிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்ப கிளாஸ்ல இருக்கேன் இருக்கானே இது கிளாஸ் ஏறிங்களான்ட்டு அது அப்பாடு பண்ண படிக்கிறேன் பாருங்க சரி 2,80,000 என்னது விற்பனை கிரயம் சரியா அதுல இருந்து டவுட் இருக்கா 2,80,000 விற்பனை கிரயம் எடுத்ததுல இந்த இடத்துல விற்பனை கிரயத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செஞ்சுட்டீங்க சரியா விற்பனை கிரயம் இப்ப ஆரம்ப இருப்பு இருக்கான்னு பாருங்க இதுல ஆரம்ப இருப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பாருங்க இதுல ஆரம்ப இருப்பு கொடுத்துருக்கான் உங்களுக்கு 30,000 என்ன செய்யணும் 30,000 என்ன செய்யணும் ஆரம்ப இருப்பு கொடுத்துருக்காங்க ஆரம்ப இருப்பு 30,000 கொடுத்துருக்காங்க அதே போல இறுதி இருப்பே இதுல கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இறுதி இருப்புக்கு மேலதிகமா தான் ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கு இப்ப இறுதி இருப்பு நட்டம் ஆகல அப்ப அது அப்படியே இறுதி இருப்பையும் பதிவு செய்யும் இறுதி இருப்பு எவ்வளவுனா அதே 30,000 இறுதி இருக்கும் இறுதி இருக்கும் என்னதான் 30,000 தான் சரியா அப்ப இன்னைக்கு இருப்பு நட்டம்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அந்த இருப்பு நட்டம் எவ்வளவு அப்படின்றதான் கண்டுபிடிக்க போறோம் நீங்க இருக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற கொள்வனம் எவ்வளவுன்னு போடணும் ஏன்னா ரெண்டு தெரியாத கணிதத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒண்ணு தெரியாது இருந்தா அதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் சரியா ஆரம்ப இருப்பு அதோட கொள்வனம் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா இறுதி இருப்பு சரியா இறுதி இருப்பு அதுக்கப்புறம் இருப்பு நட்டம் ஒண்ணு இருக்கு இல்ல இருப்பு நட்டம் ஒண்ணு துண்டாவே இருக்கு இல்ல ஆரம்ப இருப்பு 30 இறுதி இருப்பு 30 அப்படின்றதான் கணக்குல கொடுத்துருக்காங்க சரியா இப்ப நீ பாருங்க இந்த இருப்பு நட்டம் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல கொள்வனம் எவ்வளவு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா கொள்வனவும் தெரிஞ்சு அதாவது ரெண்டு தெரியா கணியத்தை வச்சு நம்மளால எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு கணக்கு நெக்ஸ்ட்ல கூட என்ன செய்ய முடியாது ரெண்டு தெரியா கணியங்களை வச்சு செய்ய முடியாது அப்ப இதுலயே என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தெரியா கணியங்களை வச்சு நம்மளால செய்யணும் அப்ப நம்மளுக்கு இது மட்டும் தெரியாது இருக்கட்டும் இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறுவனத்துல என்ன நடக்குது அப்படின்னா எல்லாம் கடன் கொள்வனம் தான் நடக்குதான் அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டை எடுத்தீங்க அப்படின்னா கடன் கொள்வனம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிடும் இல்ல கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல ஆரம்ப மீதி இருக்கு பாருங்க ஆரம்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 63 இருக்கு ஆரம்ப மீதி 63 இருக்கு இறுதி மீதி இருக்கு எவ்வளவு அப்படின்னா ஆரம்ப மீதி 63 இறுதி மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 70 இருக்கு இறுதி மீதி 70 இருக்கு சரியா அதுக்கடுத்து காசா செலுத்தியது காசு இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் ஏன்னா இது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு தானே காசு கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு வராது காசா செலுத்தினது எவ்வளவு அப்படின்னா 2,83,000 2,83,000 என்ன செஞ்சிருக்காங்க காசா செலுத்திருக்காங்க சரியா இப்ப நீ போட்ட கொள்வனம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கு நீங்க இப்ப கொள்வனம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நீங்க இது பேலன்ஸ் பண்ணுங்க பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 3,53,000 சரியா 3,53,000 நீங்க கொள்வனம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த 3,53,000 இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா 63 மைனஸ் பண்ணுங்க அப்ப 63 மைனஸ் பண்ணீங்கன்னா 2,90,000 என்னது கொள்வனவு அப்ப நீங்க கொள்வனவு பெறுமதி எவ்வளவு போடணும் 2,90,000 பாருங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கான்ட்டு விலங்கு அடிக்காதுங்க போகும் விலங்கிருக்கல இப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் சொன்னீங்க பட் இப்ப ஆன்சர் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது ஒரு ஆள் வாயிலும் சொல்லுங்க போயிட்டோம் அப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை சுருக்கி எடுத்து இன்னைக்கு வர இந்த தெரியா கணிதத்தை மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கீழ இருந்து செஞ்சுட்டு போறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2,80,000 கழிப்படுறது எல்லாம் அதாவது கழிப்படுறது எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டுப்படுற எல்லாத்தையும் கழிங்க சரி அதாவது கழிப்படுற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டுங்க இப்போ உதாரணத்துக்கு 2,80,000 இந்த மைனஸ் 30,000 கூட்டுங்க கூட்டிட்டு இந்த ரெண்டையும் என்ன செய்யுங்க அப்படின்னா அதாவது 2,90,000 30,000 கழிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஆன்சர் எப்படின்னு வரும் சரியா ஏன்னா நிகர் மாற்று செய்யணும் கீழே இருந்து செஞ்சுட்டு போறப்ப அப்ப 2,80,000 நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா பிளஸ் பண்றீங்க 30,000 பிளஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு சரி பிளஸ் பண்ணிட்டு 2,90,000
அதே போல -30,000 என்ன செய்யுங்க மைனஸ் பண்ணீங்க. மைனஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கு வந்திருக்கு இருப்பு நட்டம் வந்திருக்கும் அப்படின்னா 10 இருப்பு நட்டமா வந்திருக்கும். 10 இருப்பு நட்டமா என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா வந்திருக்கும். பாருங்க 10 இருப்பு நட்டம். அந்த இருப்பு நட்டம் 10 எடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு பாருங்க. கீழே செஞ்சு மேல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கும். சரியா? அதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. இதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க இந்த முதலாவது கேள்வி கேட்கறாங்க இருப்பு நட்டம் எவ்வளவுன்ட்டு. அப்ப இருப்பு நட்டம் சரியா? சரி முதலாவது கேள்வி கேட்கறாங்க அழிவடைந்த இருப்பு எவ்வளவு அப்படின்ட்டு. அழிவடைந்த இருப்பு எவ்வளவு அப்படின்னா அழிவடைந்த இருப்பு எவ்வளவு அப்படின்னா 10, அதாவது 10,000 அழிவடைந்த இருப்புகள். இப்ப இந்த அழிவடைந்த இருப்பை வச்சு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இது அவ்வளவுமே என்ன செய்யல அப்படின்னா நட்டமா இருக்காது. ஏன்னா காப்புறுதி நம்பணும் 90% தரேன்ட்டான். 90% தரேன்ட்டான். இது தர வேண்டியது எவ்வளவு, தர இயலாதுன்னு சொன்னது எவ்வளவு 10%. அதை மட்டும் தான் நீங்க நட்டமா காட்டிடும். இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா 10,000 பெருமதியான ஃபுல்லாவே அழிஞ்சிருச்சு. அழிஞ்சதுக்கு காப்புறுதி நிறுவனம் சொல்லிட்டா உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா 90% காசு தர்றோம், மிச்சம் இருக்கிறத எங்களால தர முடியாது அப்படின்றோம். உங்களுக்கு என்ன செஞ்சா அப்படின்னா 10,000த்துல 90% கொடுத்துட்டான். இன்னும் 10% கொடுக்க இயலான்ட்டான். அப்ப அந்த கொடுக்க இயலாதுன்னு சொன்ன அமௌண்ட் மட்டும் தான் நட்டம். அப்ப கொடுக்க இயலாத சொன்ன அமௌண்ட் எவ்வளவு, இன்னும் 10, அதாவது 10% தர இயலாதுன்ட்டான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 10,000க்கு 100க்கு 10% தர இயலாதுன்ட்டான். அப்ப இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தர இயலாது இருப்பான், 1000 ரூபாய் என்ன செய்யலாம் தர இயலாது இருப்பான். இந்த 1000 ரூபாய் தான் என்னது இருப்பு நட்டம். இந்த 1000 ரூபாய் தான் இருப்பு நட்டம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 10,000க்கு இன்னொரு முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். 10,000க்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 100க்கு 90% பார்க்கலாம். அப்ப 90% பாத்தீங்கன்னா அப்படின்னா 9,000 ரூபாய். அப்ப 9,000 ரூபாய் காசு தர்றேன்ட்டான். அப்ப இன்னும் தர வேண்டியது எவ்வளவு இருக்குன்னா 10,000த்துல இருந்து என்ன செய்யணும்னா 9,000 மைனஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னா கண்டுபிடிக்கலாம். 9,000 மைனஸ் பண்ணா 1000 ரூபாய் தர இயலாதுன்னா அதுவும் நட்டம். இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க நட்டத்தை. அப்ப முதலாவது கேள்விக்கு அழிவடைந்த இருப்புகள் 10,000, இருப்பு நட்டம் எவ்வளவு, அழிவடைந்த பொருட்கள் 10,000, இருப்பு நட்டம் 1000. பாருங்க அந்த கேள்வியில இருக்கான்னு டவுட் இருக்கான்ட்டு. அதாவது எத்தனாவது ஆன்சர்னா 2வது ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்கா ஏதாவது? ஜெயலட்சுமி டவுட் இருக்கா? இல்ல சார். தினேஷா? தினேஷா இல்லையா? சதுர்ஷிகா? இல்ல சார். அடுத்த கேள்வியை பாருங்க. அழைக்கிறேன் டெல்லி எங்க இருக்கா? அந்த எப்படியும் எழுதுற அளவுக்கு எதுவுமே விளங்காது. ஒரு தடவை விளங்கிட்டாதான் நான் சொல்றது. எல்லாம் கிட்ட தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதி வச்சிருக்கேன். அடுத்த கேள்வி பாருங்க. வைச்சாலினி வியாபாரமானது தனது எல்லா கொடுக்கல் வாங்கலையும் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்கின்றன. அப்ப நடைமுறை கணக்கு என்ன செஞ்சாங்க கீழே கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பொருட்கள் வாங்க கொடுத்திருக்காங்க. பின்வருவற்றில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, அதாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்ன செய்யணும்னா கேட்கறாங்க. அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு செய்யணும். ஒரு அட்டவணை அடிங்க. அதுல காசு கட்டுப்பாட்டு கணக்கு சரியா, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இதுல ஆரம்ப மீதி எவ்வளவு அப்படின்றத நீங்க முதலாவது பார்க்கணும். ஆரம்ப மீதி, அதாவது ஆரம்ப மீதி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இத பாருங்க. வருட ஆரம்பத்துல வந்து மீதி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது திருத்த முன்னுக்கான காசு கட்டுப்பாடு கணக்கு அடிக்கணும். திருத்த முன்னுக்கான காசு கட்டுப்பாடு இது திருத்தியது சரியா, இது திருத்த முன்னுக்கு சரியா, திருத்த முன் காசு கணக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கு நீங்க அடிக்கணும். அடுத்து ஆரம்பத்துல பாருங்க மீதி கொடுத்திருக்காங்க. திருத்த முன்னுக்கான மீதி, சரி திருத்த முன்னுக்கான மீதினா அந்த காசு கணக்கு, அதாவது நிறுவனத்துல முதலாவது தயாரிக்கிற காசு கணக்கு. இது திருத்திய காசு கணக்கு தானே. இந்த திருத்திய காசு கணக்கு எப்ப தயாரிக்கும், வங்கி கூட்டு கிடைச்ச பிறகு. அது கிடைக்க முன்னுக்கு ஒரு காசு கணக்கு தயாரிச்சிருப்பாங்க தானே, அந்த காசு கணக்கு தான் இப்ப தயாரிக்க போறோம். அப்ப அதன்படி ஆரம்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 லட்சம் இருக்கு. ஆரம்ப மீதி 1 லட்சம் இருக்கு. அதுல காசு பெருவனவுகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. காசு பெருவனவுகள் கொடுத்திருக்காங்க 1200. அதே மாதிரி காசு கொடுப்பனவு 900. அப்ப காசு பெருவனவு எவ்வளவு 1200, காசு கொடுப்பனவு எவ்வளவு 900 சரியா. அப்ப இதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு மேல எதையுமே இதை பத்தியாதீங்க. இதுக்கு மேல அந்த வங்கி கூட்டுல இருக்க தகவல் எல்லாம் பார்த்து பதிகிற இடம் எது அப்படின்னா திருத்திய காசு கணக்கு.
இதுல வந்து என்ன செய்வோம் அப்படின்னா மேல கொடுத்துருக்க தகவலை மட்டும் பதியும். அப்ப 1300 இங்கனைக்கும் 1300. அப்ப 1300 இருந்தா மீதி வந்தது 400. அதே போல மீதி சென்றது 400. அப்ப இந்த மீதியத்தை என்ன செய்யறாங்க திருத்த முன்னுக்கான மீதி. அப்ப இந்த மீதியை கொண்டு வந்து இங்க வைங்க. திருத்த முன்னுக்கான மீதி 400. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா கணக்குல திருத்த வேலைகளை செய்யுங்க. இப்ப பாருங்க இதுல எப்படி திருத்த வேலைகள் செய்யலாம் அப்படின்ட்டு. முதலாவது வசூலிக்கப்பட்ட காசோலை செலுத்தப்பட்ட காசோலை அது ரெண்டு இங்க தேவைப்படாது. அது வந்து என்ன செய்யப்படும் வங்கி கூற்று கிடைக்கிறதும் தேவைப்படும். இது நான் உங்களுக்கு ஈஸியா எப்படி வசூலிக்கப்படாத காசோலை வசூலிக்கப்பட்ட காசோலை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அது இப்ப இல்ல கணக்கு சொல்லி முடிச்சுட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றேன். அப்ப பாருங்க நிலையான வைப்பு வட்டி வருமானம் அது என்னது வங்கி கூற்று கிடைக்கப்பட்டு தான் இருக்கும். அதுக்கான பதிவு என்னது காசு கணக்கு வரவு நிலையான வைப்பு வட்டி வருமான கணக்கு செலவு. அதே காசு கணக்கு வரது வைப்பு அப்படின்னு சொல்லி வைப்பு சொல்லி எவ்வளவு 250 நிலையான வைப்பு வட்டி வருமானம் 250. அதுக்கடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நேரடி வைப்பு நேரடி வைப்பு நிலையான கட்டளை கொடுக்கணும் வங்கி கூற்று பெற்ற பின்னர் நிலை கட்டளை கொடுப்பன எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 50. நிலை கட்டளை கொடுப்பனவை 50 எனக்கு வந்து 200. எனக்கு வந்து வைப்பு வந்து 200 வந்து வரவு பக்கம் வரணும். சரியா வைப்பு எவ்வளவு 200. அதே மாதிரி நிலையற்கட்டளை கொடுப்பனவு நிலையற்கட்டளை கொடுப்பனவு 50 மட்டும் தான் என்ன செய்யும் செலவு பக்கம் வரும். சரியா அது மட்டும் தான் எனக்கு செலவுகளா இருக்கு. ஏன்னா நிலையான வைப்புல பெற்ற வட்டி வருமானம் அப்படிங்கிறது காசு வரும் நிலையான வைப்பு வட்டி சரியா இல்ல எதுவும் டவுட் இருக்கா இந்த ரெண்டு கொடுக்கல் வாங்கல் பஞ்சத்துல? ஓகே அப்ப இதை பேலன்ஸ் பண்ணுங்க. இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா திருத்திய காசு கணக்கு எடுத்துடலாம். 600 எனக்கு 600. அவ மீதி சென்றது 550. மீதி வந்தது 550. சரியா அப்ப 550 அப்படின்ற ஆன்சர் என்ன செய்யும் அப்படின்னா திருத்திய காசு கணக்கா இருக்கும். திருத்திய காசு கணக்கு 550 அப்படின்ற 4வது ஆன்சர். இப்ப நான் இதுல எப்படி வசூலிக்கப்படாத காசுகளை வசூலிக்கப்பட்ட காசுகளை அப்படின்றத நான் சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு காசு பெருவனவு நாணயத்துல இருக்கிற சந்தர்ப்பத்துல காசு பெருவனவு நாணயத்துல இருந்து வங்கி கூற்றுல இல்லை அப்படின்னா காசு பெருவனவு நாணயத்துல இருந்து வங்கி கூற்றுல இல்லை அப்படின்னா காசு பெருவனவு நாணயத்துல இருக்கு ஆனா வங்கி கூற்றுல இல்லை அப்படி அந்த அது வசூலிக்கப்படாத காசோலை. காசு பெருவனவு நாணயத்துல இருக்கு வங்கி கூற்றுல இல்லாத காசோலை என்னது வசூலிக்கப்படாத காசோலை. அதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை பொறுத்தவரை உங்க டைம் எக்ஸ்டென்ட் வரும். காசு பெருவனவு நாணயம் கொடுத்துருப்பான் வங்கி கூற்றுன்னு கொடுத்துருப்பான். அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா பாட்டுல கேள்வி கேட்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காசு பெருவனவு நாணயத்துல இருக்குது காசு பெருவனவு நாணயத்துல இருக்க பொருட்கள் வாங்கல் வங்கி கூற்றுல இல்லை அப்படின்னா அங்க இருக்கிறது வசூலிக்கப்படாத காசோலை. சரியா அதே காசு கொடுப்பனவு நாணயத்துல இருக்கு ஆனா வங்கி கூற்றுல இல்லை அப்படின்னா அது மாற்றப்படாத காசோலை அல்லது சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஞாபகம். அதாவது காசு பெருவனவு நாணயத்துல இருக்கு வங்கி கூற்றுல இல்லை. காசு பெருவனவு நாணயத்துல இருக்கு வங்கி கூற்றுல இல்லை அப்படின்னா அங்க வசூலிக்கப்படாத காசோலை. அதே காசு கொடுப்பனவு நாணயத்துல இருக்கு கீழே இருக்க வங்கி கூற்றுல இல்லை அப்படின்னா அது வந்து சமர்ப்பிக்கப்படாத காசோலை அல்லது மாற்றப்படாத காசோலை. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம்னா அது பாட்டு தேடி செய்யலாம். இல்லாட்டி அங்க போயிட்டு என்ன செய்யணும்னா வாஸ்தவப்படாத காசோலை வசூலிக்கப்படாத காசோலை தேடி படாத பாடு பட வேண்டியதா இருக்கும். சரியா அப்ப அதை நீங்க என்ன செய்ய அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் 550. சரியா அதுல எதுவும் டவுட் இருக்கு அந்த 550 எடுத்ததுல? அதையும் கேள்வியா கீழே கேட்டிருக்கானா நான் அதை பார்க்கல. சரியா இவ்வியாபாரத்தின் 2020 மார்ச் மாதத்துக்கான காசு கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் பின்வருவற்றை சரியானது. மார்ச் மாதம் மொத்த காசு பெருவனவு மார்ச் மாதத்துல மொத்த காசு பெருவனவு எவ்வளவு கொடுத்திருக்கான் 1400 கொடுத்திருக்கான். சரியான்னு பாருங்க 1400. இன்னைக்கு ஒரு காசு பெருவனவு இருக்கு 1200. சரி 1200 செஞ்சோம்னா ஒரு காசு பெருவனவு இருக்கு. அதுக்கப்புறம் வங்கி கூற்று கிடைக்கப்பட்டவன ஒரு பெருவனவு கண்டுபிடிச்சோம். அப்போ மொத்தம் 1400 என்ன செஞ்சது காசு பெற்றிருக்கோம். காசு பெருவனவு எவ்வளோ 1400. அப்ப முதலாவது ஆன்சர் சரி. சரியா அடுத்து சொல்லியிருக்கான் மார்ச் மாதத்திற்கான காசு கொடுப்பனவு 950. இங்கே பாருங்க 900 காசு கொடுப்பனவு இன்னைக்கு ஒரு நிலைக்கடலை கொடுப்பனவு கூட்டினீங்கன்னா 950. அப்ப அதுவும் என்னன்னா சரி. அடுத்து சொல்லியிருக்கான் தேராத காசோலை அதாவது தேராத காசோலை தீர்வையாகாத காசோலை. தேராத காசோலை அப்படின்னு என்ன தீர்வையாகாத காசோலை என்னன்னு சொல்லுங்க. தேராத காசோலை என்னது தீர்வையாகாத காசோலை சொல்லுங்க சதோஷிகா. தேராத காசோலைனா வசூலிக்கப்படாத காசோலை, தீர்வையாகாத காசோலைனா மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலை இது யாரு
அது சொன்னது சரியா இருந்துச்சு. தேவையாகாத காசோலைனா வசூலிக்கப்படாத காசோலைகள் சார். சரி பகுதி வேற எழுதலாம். இந்த மாதிரி காய்ச்சல் முடிவு வாங்குவோம். அதுக்காக நான் கேட்டேன் அடுத்த ஆள்கிட்ட. எப்படி நீங்க குழம்புவீங்கன்னு தெரியும். குழம்புறனால தான் அந்த கேள்வியை என்ன செஞ்சேன் அப்படின்னா உங்ககிட்ட கேட்டேன். சொல்லுங்க எது கணக்கா வரலாம். சரி நான் சொல்றேன். வசூலிக்கப்படாத காசோலை அப்படின்றது இன்னொரு பேர் தான் தீர்வையாகாத காசோலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வசூலிக்கப்படாத காசோலைக்கு இன்னொரு பேர் தான் தீர்வையாகாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலைக்கு இன்னொரு பேர் தீர்வையாகாத காசோலை. அதே போல மாற்றப்படாத காசோலைக்கு இன்னொரு பேர் தான் சமர்ப்பிக்கப்படாத காசோலை அல்லது தேராத காசோலை அப்படின்னு சொல்றது. சரியா? மாற்றப்படாத காசோலைக்கு இன்னொரு பேர் தான் சமர்ப்பிக்கப்படாத காசோலை அல்லது தேராத காசோலை அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வசூலிக்கப்பட்ட காசோலைக்கு இன்னொரு பேர் தான் தீர்வையாகாத காசோலை. இதை நல்லா என்ன செய்யுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திருப்பி எதுவும் மாத்தி வேணும். அப்ப நீங்க முதலாவது கேட்கறாங்க தேராத காசோலை. தேராத காசோலை அப்படின்றது இப்ப என்ன சொல்லுவோம்? தேராத காசோலை என்னன்ட்டு சொல்லுங்க. தேராத காசோலைன்னா என்னது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க.